ஹாய் காய்ஸ், இந்தியா நியூசிலாந்து டூர் எப்படி போகுது, என்ன லீடில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இந்தியா 4-1 அப்படின்னு சொல்லி லீடில் இருக்காங்க. இந்த வீடியோவில் மோஸ்ட்லி வந்து வேர்ல்டு கப் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் வந்துருச்சு. நம்ம ஓரளவுக்கு செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க. அபிஷேக் சர்மா 2 மேட்ச் சூப்பராக விளாண்டுருக்காரு. 2 மேட்ச் டக் அவுட் தான், ஆனால் 2 மேட்ச்சுமே சூப்பராக இருந்து ஒரு மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. குட் பேட்டிங்கு. நெக்ஸ்ட் ஒன்று இஷான் கிஷன் நல்லா தான் விளாண்டாரு, ஏன் நிறுத்தினாங்கன்னு தெரில. ஒரு மேட்ச்சு 76 அடிச்சிருக்காரு. பாருங்கள் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நைஸ் ஒன், இவரும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு சூரியகுமார் யாதவ் ஃபார்மேல நினச்சிருந்தோம். 2 மேட்ச் நின்று முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு 50+. ஹர்திக் பாண்டியான்னு ஒருத்தர் இருக்காருங்க, பவுலிங் போல விக்கெட்டு, பேட்டிங்னாலும் விக்கெட்டு. கேட்ச் பாருங்கள் என்ன கேட்ச் அப்படின்னு சொல்லி, சூப்பர் கேட்சுங்க. இவர் இல்லாத டீமே கிடையாது. யாருன்னா கொடுத்துருக்கலாம், என்னன்னு தெரில. நெக்ஸ்ட்டு பும்ரா மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா ஹர்ஷ்தீப் சிங் வந்துட்டார், சூப்பராக போடுறாப்புல. அப்புறமேட்டு நம்ம சேட்டன் தான் நல்லா ஃபார்மில் இருந்தாப்புல. வேர்ல்டு கப்புக்கு நெருங்கிய டைமில் இப்படி ஃபார்ம் அவுட் ஆகிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்னோடய அனலைஸு நான் சொல்கிறேன், டீமு இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மா, செகண்ட் ஒன் இஷான் கிஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்டு ஒன்னில் திலக் வர்மா, இன்ஜுரி இல்லை அப்படின்னா சூரியகுமார் யாதவ். நெக்ஸ்ட் ஒன் ஹர்திக் பாண்டியா, அடுத்தது சிவம் தூபே. என்னோடய சாய்ஸஸ் இது. நெக்ஸ்ட் ஒன் போயிட்டீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா அது மறைச்சி தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங்கு, ஹர்ஷித் ராணா, இவங்க தான் வந்து என்னோட லெவல். இதுதான் வந்து மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.